இஸ்ரேல் ஈரான் இடையேயான பிரச்சனையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக போரில் குதித்த அமெரிக்கா ஈரானின் அணு ஆயுத தளங்கள் மீது ராட்சத குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் போரில் பின்வாங்காத ஈரான் மீண்டும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது வீசியுள்ளது. அது மட்டுமில்லாமல் ஈரான் கொடுக்கும் பதிலடியால் அமெரிக்கா கலங்கி நிற்கும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம். இஸ்ரேல் ஈரான் இடையேயான போர் 10 நாளை கடந்தும் நின்றபாடில்லை. இதனிடையே இப்போரில் தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தப்படுமா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு 2 வாரங்களில் இதுகுறித்து முடிவு செய்வேன் என கூறியிருந்தார். ஆனால் அவர் பேசிய அடுத்த ஓரிரு நாட்களில் ஈரான் மீது அமெரிக்கா ராட்சத குண்டுகளை வீசி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் மிகவும் பாதுகாப்பான 3 அணு ஆயுத தளங்கள் மீது ராட்சத குண்டுகளை வீசி அமெரிக்க விமானப்படை துல்லிய தாக்குதலை நடத்தியது. இதில் ஈரானின் அணு ஆயுத தளங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளன. துல்லிய தாக்குதலுக்காக அமெரிக்கா பங்கர் பஸ்டர் வெடிகுண்டு பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்கா மீதும் இஸ்ரேல் மீதும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை விடுத்தது. அதன்படி போரில் இருந்து பின்வாங்காத ஈரான் உடனடியாக இஸ்ரேல் மீது மீண்டும் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது. இஸ்ரேலின் டெல் அவிவ், ஹைபா நகரங்கள் மீது 40க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி அடுத்தடுத்த தாக்குதல்களை நடத்தியது ஈரான். ஆனால் இதில் சில ஏவுகணைகளை இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு படை முறியடித்தது. இந்நிலையில்தான் ஈரானின் மதகுரு காமேனியின் நெருங்கிய உதவியாளர் ஹுசைன் ஷரியத் மதர் அமெரிக்காவுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர், ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா மீது தாமதிக்காமல் உடனடியாக எதிர்த்தாக்குதல் நடத்த வியூகம் வகுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய அமெரிக்க ராணுவ தளங்களை ஈரான் குறிவைத்துள்ளது. ஈரானின் பதிலடியால் அமெரிக்கா கலங்கி நிற்கும் என்று எச்சரித்துள்ளார்.